Hey viewers, நீங்க நம்ம ஹெட்லைட் பிளேலிஸ்ட்ல ஒரு தரமான வண்டி தான் பார்க்க போறோம். தார் ராக்ஸ் இது பல பேருடைய கனவு கண்ணன்னே சொல்லலாம். இந்த மிலிட்ரிக்கு எல்லாமே தான் முதல்ல வில்லிஸ் ஜீப் தெரியும் இல்லையா, நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுதான் வந்து மிலிட்ரி ஆர்மிக்காக வந்து ரெடி பண்ண முதல் ஜீப் ஆஃப் ரோடுக்காக. அதுக்கப்புறம் அது அப்படியே அப்டேட் ஆகி பொதுமக்கள் யூசேஜுக்கு ஒரு வண்டியை ரெடி பண்ணாங்க வில்லிஸ்லேயே. அது அப்படியே காலப்போக்கில் வந்து மஹிந்திரா கூட டைஅப் வில்லிஸ் போட்டு அப்படி வந்தது தான் வந்து தார் முதல் ஜென்ரேஷன் 2010 வந்துச்சு. அது எல்லாருக்குமே தெரியும், 8 சீட்ரு. அந்த வண்டி வந்து என்னுடைய பர்சனல் ஃபேவரட்டாக இருந்தது. அது கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு 2020 செகண்ட் ஜென்ரேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. இதோடைய பிஃபோர் மாடல் தெரியும், அந்த 4 சீட்ரு. அது வரும்போது எல்லாருக்குமே என்னடா லுக்கு இப்படி இருக்குது, வெறித்தனமாக இருக்கே வண்டி அப்படின்ட்டு நிறைய பேர் புக் பண்ணி வாங்கினாங்க. ஆனால் வாங்கினதுக்கப்புறம் என்னென்னா அதில் 4 பேர் தான் போக முடியும், ஃபேமிலிக்கு செட் ஆகாது, ஆஃப் ரோட் வெஹிக்கிள் அது மெயினாக, ஸோ சிட்டிக்கும் அவ்வளோவா செட் ஆகாது அப்படின்ற மாதிரிலாம் பல கேள்விகள் இருந்தது. பட் அது எல்லாத்துக்கும் பதில் சொல்கிற மாதிரி ஒரு ஜாம்பவானை இறக்கியிருக்காங்க 2024, கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு, த தார் ராக்ஸ். இந்த ஜீப்பு, ஜிப்சி, தாரு இந்த மாதிரி வந்து ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் அது வெளியிலே தெரியும். அதுவே ஒரு தனி லுக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸ் வந்து பாக்ஸ் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க. இது எப்படி இருக்குன்னா உள்ளேருந்து பார்க்கும்போது அது வந்து வைட் ஆஃப் ஏரியா அப்படியே நம்ம ஓவராலாக கவர் பண்ணுற மாதிரி ஒரு லுக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த தாரில் ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய தார் அப்படியே இருக்கும். ஸோ அதில் பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து கிரில்லாக இருக்கட்டும், பேனட்டாக இருக்கட்டும், இதிலெல்லாம் மட்டும் சின்ன சேஞ்சஸ் இருக்குது. அதை நான் அப்படியே சுற்றிட்டு வரும்போது சொல்கிறேன். இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா, செகண்ட் ஆஃப் வெஹிக்கிளில், இதுதான் வந்து மேஜராக மாற்றப்பட்டது. அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த இதில் பார்த்தீங்கன்னா வெறும் 2 டோர் தான். நம்ம வந்து ஃப்ரண்ட் டோர் ஓப்பன் பண்ணி சீட்டை மடித்து நம்ம பின்னாடி ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெக் ஸ்பேஸ் ரொம்ப கம்மி, 2 பேர் தான் உட்கார முடியும். பட் இதில் வந்து நமக்கு 5 டோரோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஜஸ்ட் அதை புல் பண்ணால் போதும், ஓப்பன் ஆகிடும். அண்ட் 90 டிகிரிஸ் ஓப்பன் ஆகக்கூடிய டோர். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அதை நம்ம உட்காந்தே பார்க்கலாம். நான் ஒரு 5.6 5.7 ஃபீட்ஸ் இருப்பேன். ஸோ எனக்கே பாருங்கள் இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. அண்ட் இதை நம்ம வந்து இறக்கிக்கிட்டாலுமே எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். இன்னொரு ப்ளஸ் என்னென்னா நம்ம இந்த சீட்டையுமே நமக்கு ஏற்றாப்புல கம்ஃபர்ட்டாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு மாதிரி நல்லா இருக்குது. அதே மாதிரி தாருன்னு இங்கேயும் மென்ஷன் பண்ணிடுறாங்க. இதில் வந்து இந்த ஸ்டிக்கரிங் ஒரு கிராஃபிக் இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு கேமல் அப்படிங்கிற ஒரு ஜீப் ஏறுற மாதிரி, அதாவது இந்த தார் ஏறுற மாதிரி மணல் போன்ற இடத்துல இந்த வண்டி ஓடுன்றதை குறிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. பின்பக்கம் லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. அதாவது முன்னாடி இருந்த தாரை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா இங்கேயே செட் பண்ணி கொடுக்குறாங்க. வெஹிக்கிள் 360 டிகிரி கேமரான்றனால இங்கே கேமரா வரும். ஸோ ஆர்வ கோளாறில் எடுக்கிறேன்னு சொல்லிக்கலாம், அப்படியே எடுத்திங்கன்னா கேமரா போயிடும். இதுக்கு வந்து வேறு ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூ மூலமாக எடுத்தால் இந்த பேனல் மட்டும் தனியாக வரும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் ஸ்டெப்னி கழட்டுற மாதிரி 3 ஸ்க்ரூ இருக்கும். அதை கழட்டி ஸ்டெப்னி எடுத்து மாற்றிக்கலாம். இதில் ஓவராலாகவே வந்து எல்லா லைட்டும் எல்இடி லைட்ஸ் தான். ஸோ இங்கே வந்து நமக்கு எல்இடி இண்டிகேட்டர் அண்ட் எல்இடி டெயில் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த நீங்கள் டேஞ்சர் லைட்டு பார்த்தீங்கன்னா சி ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம பிரேக் அழுத்தும் போது பார்த்தீங்கன்னா சி ஷேப் மட்டும் இல்லாமல் அது பார்க்க இ ஷேப்பாகவும் தெரியும் இண்டிகேட்டர்ஸ் போடும்போது. நம்ம இப்போ வந்து டிக்கி ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள். 644 லிட்டர்ஸ் ஸ்பேஸ் இருக்குது இதில். அதாவது ஓவராலாக இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து பேகு, சூட்கேஸ் எது வேணால் வச்சுக்கலாம். இதுவரை நீங்கள் பேகேஜ் அடிக்கிட்டால் கூட இது 447 லிட்டர்ஸ் வந்து கெப்பாசிட்டி உள்ள ஒரு பூட் ஸ்பேஸ்னே சொல்லலாம். இந்த பூட் ஸ்பேஸ் ஹைலைட்டே பாருங்கள். ஒரு ஆளே வந்து முழுக்க உள்ளே உக்காந்துக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ட்ரிப்புக்கு வராமல் ஏமாற்றின்னு இருப்பாங்க, தூக்கி டிக்கில் இந்த மாதிரி போட்டு கிளம்பிடுங்க. ஸோ இதில் இன்னும் ஹைலைட் இருக்குது. இந்த மாதிரி ஆஃப் ரோடு வெஹிக்கிள்ஸில் நமக்கு வந்து இந்த மாடிஃபிகேஷன் தான் வந்து பிக்கஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். இது 5 சீட்ரு மட்டும் இல்லாமல் இந்த 2 பக்கம் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 ஸ்பேஸ்லையுமே வந்து ஒரு அடிஷ்னல் சீட்டு மாதிரி சின்னதாக மாடிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ அது போட்டிங்கன்னா அப்போ அதுவே 7 சீட்டராக வந்துடும். அது இல்லாமல் இங்கே வந்து நடுவில் ஒருத்தர் உட்காரலாம். அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டால் கூட இதோட வெஹிக்கிள் ஸ்பேஸுக்கு கிட்டத்தட்ட 10 பேர் ட்ராவல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு உள்ள ஸ்பேஸ் அதிகமாகவே இருக்குது.
டூல் கிட் வந்து தனியாக கொடுத்துட்றாங்க ஆஸ் யூஸ்வல். இங்கே சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து நீங்கள் ஏதாவது வச்சுக்கலாம், மொபைல் ஃபோன் ஏதாவது உலாமல் ஏதாவது வைக்கணும், இல்லை வேறு ஏதாவது கூட ஒரு பொருள் இங்கே வச்சுக்கலாம். அதான் நான் சொன்னேன்ல, நீங்கள் ஆறாவதாக ஒரு ஆளை வந்து கடத்தி ஏற்றிட்டிங்கன்னா அவரே இங்கே உட்காந்து மொபைல் நோண்டின்னு கூட வரலாம் சார்ஜ் போட்டுட்டு. இந்த 2 ஸ்பிளிட்டட் சீட்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம ஃபுல்லாக இறக்கிக்கிட்டு இன்னும் ஸ்பேஸை வந்து அதிகமாகவே ஆக்கிக்கலாம். டயர்ஸ் டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ். பேஸ் மாடலில் மட்டும் 18 இன்ச்சஸ் வருது. ஸோ மற்ற எல்லா வேரியண்ட்லையுமே வந்து 19 இன்ச்சஸ். நல்ல வைடான டயர்ஸ் தான் இது யூஸ் பண்ணுது. ஸோ இங்கே பார்த்தோம்னா கூட நமக்கு சைட் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பர்சனோட வெயிட்டை தாங்குற மாதிரி ஒரு சைட் ஸ்டாண்ட் இருக்குது. ஏன்னா வெஹிக்கிள் நல்ல ஹைட்டும் கூட. இதில் நம்ம வந்து உள்ளே ஏறணும்னா வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு சைட் ஸ்டாண்டில் கால் வச்சு ஏறிக்கலாம் கம்ஃபர்ட்டாக. அண்ட் நமக்கு இங்கே சப்போர்ட் ஹோல்டரும் இங்கே இருக்குது. ஸோ பேக்லேயும் அதே மாதிரி நமக்கு இங்கே சப்போர்ட் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஹோல்டரை பிடிச்சிட்டு ஏறி உக்காந்துக்கலாம். இந்த 4 டோர்லையுமே வந்து இந்த மாதிரி ஹோல்டர் கொடுத்துட்டாங்க சப்போர்ட்டுக்கு ஏறுறதுக்காக. ஸோ அது நல்லாவே இருக்குது. அண்ட் நம்ம இப்போ உள்ளே இருக்கோம். இன்டீரியர் பாருங்கள், கம்ப்ளீட் கான்ட்ராஸ்டாக பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் போட்டிருக்காங்க. காரும் ஒயிட்டு, இப்போ சீட்டும் ஒயிட்டு, அதுவும் தனி லுக் கொடுக்குது. ஈவன் பிளாக் வெஹிக்கிள் எடுத்துக்கிட்டால் அது இன்னும் வெறித்தனமாக இருக்குது. கார் பிளாக் கலரில், இன்டீரியர் மட்டும் ஒயிட் கலர்லன்ற மாதிரிலாம் பயங்கரமாக இருக்குது. மொத்தம் வந்து 6 வேரியன்ட்ஸ் வருது, 7 கலர் இருக்குது வண்டியில். அண்ட் நம்ம இன்டீரியர் ஃப்ரண்ட்டில் பார்ப்போம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. இங்கே வந்து டியூவல் ரவுண்ட் ஷேப்பு வந்து நமக்கு ஏசி வெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் 4 இருக்குது, அதே மாதிரி பேக்கில் 2 வருது. அண்ட் அது இல்லாமல் நமக்கு 10.25 இன்ச்சஸ் வந்து இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம். ஸோ இது வந்து நமக்கு ஆஸ் யூஷுவல் வந்து XUV 300 ஸ்கார்பியோவில் வரக்கூடிய அதே இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் அதே தான் கொடுத்துருக்காங்க. பட் வந்து சைஸில் வந்து பெருசு 10.25 இன்ச்சஸ். அண்ட் நமக்கு கிளஸ்டரும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கிளஸ்டர் கொடுக்குறாங்க. ஸோ அதுவுமே பயங்கரமாக இருக்குது. பட்டன்ஸ் இங்கே நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ அசார்ட் எல்லாமே இங்கே தான் வந்திருக்கு. டிரைவ் மூட்ஸ் வந்து நமக்கு எடுத்துக்கிட்டோம்னா மட்டு, ஸ்னோ, நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு 4 மூட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே 2மே வந்து நமக்கு எம்டி பட்டன்ஸாக இருக்குது. ஆக்சுவலி இந்த இடத்துல என்ன வரும்னா இந்த கிரால் அசிஸ்டன்ட், லாக் சிஸ்டமோட பட்டன்ஸ் வந்து இங்கே தான் நமக்கு வரும் ஹையர் வேரியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது வந்து 4 வீல் டிரைவ் கிடையாது, நார்மலாக தான் இருக்கும் வெஹிக்கிள். இந்த இடத்துல வந்து எம்டி ஸ்பேஸ் வருது. ஸோ நீங்கள் வந்து இதுவே ஆட்டோமேட்டிக்கலாக ஹையர் வேரியன்ட் போனீங்கன்னா இந்த இடத்துல 4 வீல் டிரைவுக்கான கியர் வந்துடும் நமக்கு. அண்ட் இங்கே பார்த்தோம்னா நமக்கு ஹேண்ட் பிரேக், கப்ஸ் அண்ட் இது ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அண்ட் இதுதான் கீஸ் வெஹிக்கிளுடைய. ஸோ இதுதான் கீ. இந்த இடத்துல வந்து ஹேண்ட் ரெஸ்ட்டுக்கான ஸ்பேஸும் வந்து கொஞ்சம் நிறையவே இருக்குது. இதில் ஒரு 2 பர்ஸ் உள்ளே வைக்கலாம். ஸோ அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. அண்டு டிஜிட்டல் கிளஸ்டருமே பார்த்தீங்கன்னா நமக்கு 10.25 இன்ச்சஸ். இதில் நேவிகேஷன் செட்டப்போடையே வருது. நமக்கு கிளஸ்டர்லேயே வந்து மேப்ஸ்லாம் பார்க்க முடியும். அண்ட் ஸ்டீரிங் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு இதுக்கு முன்னாடி தாரில் கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் ஸ்டீரிங். பட் இதில் வந்து நமக்கு அதை மாற்றிருக்காங்க, எலக்ட்ரானிக் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நம்ம லைட்டாக அப்படி திருப்பினாலே வண்டி வெஹிக்கிள் திரும்ப ஆரம்பிச்சிடும். அதுவும் நல்லா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் 2 சீட்டுமே பார்த்தீங்கன்னா வென்டிலேட்டட் சீட்ஸ் அண்ட் 6 வே அட்ஜஸ்டபுளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது இன்னுமே ப்ளஸ்ஸு. பட் பேக் சீட் வந்து நமக்கு வென்டிலேட்டட் தரல. அது இல்லாமல் ஃப்ரண்ட்டில் டேஷ்போர்டு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. ஆக்சுவலி இது பாருங்க, ஒரு புக்கு தான் வைக்கலாம், பெருசாக எதுவும் வைக்க முடியாது. ஏதோ பேப்பர்ஸ் அந்த மாதிரி தான் வச்சுக்க முடியும். ஸோ அது ஒரு மைனஸாக இருக்குது சின்னதாக. அந்த இடத்துல வந்து நமக்கு ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ ஸ்பீக்கர் எடுத்துக்கிட்டோம்னா ஓவராலாக 9 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. லோ வேரியண்ட்டில் 4 ஸ்பீக்கர்ஸு அண்ட் ஹையர் வேரியண்ட்டில் 9 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. 360 டிகிரி எல்லா சைட்லையுமே கவர் பண்ணுற மாதிரி. ஆடியோவும் நல்ல சூப்பராகவே இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டீலில் வந்து இந்த மஹிந்திரா தார் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேட் இன் இந்தியா வித் ப்ரைட். வெஹிக்கிள் வெளியிலேருந்து எவ்வளோ பெருசாக இருக்குது, உள்ளேருந்து ரொம்ப அழகாக இருக்குது நமக்கு ஏற்றாப்புல. நான் வந்து ஹைட்டாக இருக்குமே, கால் எட்டாத அந்த இதெல்லாம் இல்லை. இங்கே பாருங்கள், நான் அழகாக கால் வச்சுட்ருக்கேன், கம்ஃபர்ட்டாக உட்காந்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த மஹிந்திராவில் வரக்கூடிய அட்ரினாக்ஸ் கனெக்ட் இருக்குது. அதாவது வந்து மொபைலை வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுலேயே கனெக்ட் பண்ணி இதை பாருங்கள், மேப்ஸ் வருது இல்லை, இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோன் பேசலாம், மெசேஜஸ் வரும், வாட்ஸ்அப் எல்லாமே இதிலே யூஸ் பண்ணுற மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேனுவல் கியர் சூஸ் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 கியர் வருது வெஹிக்கிளில். இன்டீரியர் லைட்டு எவ்வளோ பளிச்சுன்னு வருது பாருங்கள். அதாவது நான் விண்டோஸ் ஓப்பனில் வச்சுருக்கேன், பகல் டைமில் தான் எடுக்கிறேன், பளிச்சுன்னு இருக்குது. ஆக்சுவலி இதுவும் எல்இடி தான். ஸோ பேக்கில் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் தராங்க, அது வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடம் வந்து நம்மளுடைய கூலிங் கிளாஸ் ஸ்டாண்ட் மாதிரி இங்கே வச்சுக்கலாம். இப்போ சப்போஸ் ஃபியூச்சரில் நீங்கள் வந்து இந்த இடத்துல மாடிஃபை பண்ணி ஒரு டிவி மாதிரியே செட் பண்ணிக்கலாம்.
அது உங்களுடைய ஆப்ஷனு. அண்ட் மெயினான போர்ஷன் வந்துட்டோம், சன்ரூஃப். ஸோ இதை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இந்த சன்ரூஃப் செக்மெண்ட் தான் வந்து பயங்கர ஹைலைட்டுன்னே சொல்லலாம். அதாவது இது வந்து லோ வேரியண்ட்டில் வரக்கூடிய சன்ரூஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் மட்டும் தான் கவர் ஆகுது, அதாவது நின்று ஒரு ஆள் பார்க்குற மாதிரி சென்டரில். பட் மஹிந்திராவுடைய சீரீஸ்லேயே வந்து இருக்கலே லார்ஜஸ்ட் சன்ரூஃப் வந்து இந்த தார் ராக்ஸில் தான் இருக்குது. ஹையர் வேரியண்ட்டில் போனீங்கன்னா ஓவரால் எண்டு வரைக்குமே பேனராமிக் சன்ரூஃப் ஃபுல்லாகவே வர மாதிரி இருக்குது. அண்ட் மெயினாக வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் அசிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஹையர் வேரியண்ட்டில் மட்டும் தான் வரும், மற்ற எந்த வேரியண்ட்லையுமே கிடையாது. ஸோ வந்து வண்டி பெருசாக இருந்தாலும் எந்த ஸ்ட்ரகிளுமே தெரிலங்க, நல்லாயிருக்கு. முக்கியமான ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துக்கிட்டோன்னா பயங்கரமாக மாற்றிருக்காங்க பழைய கார்லேருந்து. உங்களுக்கு ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சி ஷேப்புடு வந்து எல்இடி லைட்ஸ் அண்ட் எல்இடி ப்ரொஜெக்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் பார்த்தாலுமே எல்இடியில் தான் வந்திருக்கு. ஃபாக் லேம்ப்ஸுமே வந்து எல்இடி தான். ஸோ கம்ப்ளீட்டாகவே வந்து லைட்டை பொறுத்தவரை ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா சைடுமே வந்து எல்இடி தான். ஃப்ரண்ட்டு கில்லு பார்த்தீங்கன்னா பழைய காரில் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் வரும் அண்டு உள்பக்கமாக வரும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பக்கமாக வர மாதிரி அந்த பாடி ஃப்ரேம்லேயே வந்திருக்கு. அண்ட் இந்த பம்பர் பிளேஸ் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த வெஹிக்கிளுமே இல்லைங்க, தார் மட்டும்தான். தாரில் மட்டும்தான் இப்படி உட்காரக்கூடிய ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ நான் சொன்னேன்ல இந்த ஜீப்பு இதிலலாம் தான் இந்த மாதிரி கிளிப்ஸ் எல்லாமே வரும். ஸோ அதுதான் வந்து இந்த ஆஃப் ரோட் வெஹிக்கிள்ஸ்க்கு ஹைலைட்டு. ஸோ நம்ம இதை அன்லாக் பண்ணி எவ்வளோ பெரிய இன்ஜின், பழைய தாரில் இருக்க அதே இன்ஜின் தான், எந்த சேஞ்சஸுமே இல்லை. 2 liters பெட்ரோல் இன்ஜின், 2.2 liters டீசல் இன்ஜின். இன்ஜின் சேமாக இருந்தாலுமே பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பழைய தாரை விட இந்த தார் ராக்ஸ் வந்து பெட்டராகவே இருக்குன்னு சொல்லலாம். அப்ராக்ஸாக வந்து சிட்டியில் 10 to 12 kilometers per லிட்டருக்கு மைலேஜ் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. சஸ்பென்ஷன் எடுத்திங்கன்னா இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன், அதாவது 4 வீலுக்குமே தனித்தனியாக சஸ்பென்ஷன் ஒர்க் ஆகும். அது வந்து பயங்கர ஹைலைட்டு இந்த வெஹிக்கிளில். ஸோ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 13 lakhs ஸ்டார்ட் பண்ணி அப் டு 19 lakhs வரை இருக்குது. பல பேர் வந்து ப்ரீ புக்கிங்கே நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இன்னும் புக் பண்ணலன்னா சீக்கிரம் புக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம இப்போ வந்து டெஸ்ட் ட்ரைவுக்கு போகலாம். ஸோ கைஸ், இப்போ நான் ஓட்டிகிட்டு போகிறது சேம் ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய ஹையர் வேரியண்ட் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் தான். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்டீரிங் சொன்னேன் இல்லையா, எனக்கு வந்து பழைய தார்லலாம் வந்து கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும். நம்ம இந்த ஆஃப் ரோடுக்கு ஓட்டுறதுக்கும் எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைட்டாக இருக்கும். வேறு லெவலில் இருக்குது. லைட்டாக இப்படி திருப்பினாலே வண்டி அப்படி ரைட்டில் போகுது, ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் நல்லா ஹைட்டில் உட்காந்து வண்டி ஓட்டுறதுனால கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்ல, ஜீப் ராங்லர் இதெல்லாமே நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்தளவுக்கு ரேஞ்சு ரொம்ப ஹைட்லேருந்து பார்க்குறோம். ஸோ இந்த வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம காம்படிட்டர்னு எடுத்துக்கிட்டோன்னா இவங்க ஜிம்னி விட்டாங்க, ஆனால் ஜிம்னிலாம் வேஸ்ட்டு, தோத்துருச்சு. ராங்லர் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து கூர்க்கா இருக்குது பாருங்கள் ஆஃப் ரோடுக்கு இதே மாதிரி. ஸோ அதுதான் இதுக்கு வந்து காம்படிட்டரு. அந்த 2 வெஹிக்கிளை விட இந்த வண்டி தான் வந்து வெறித்தனம்னு சொல்லுவேன். அது ஏன்னா ஒரு 13 lakhs பேஸ் ப்ரைஸ்லேயே வந்து உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வருதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் காட்டியிருந்தேன். அல்டிமேட்டுங்க. உங்களில் எத்தனை பேருக்கு வந்து இந்த வண்டி ஃபேவரட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்ல ஹைட்டாக இருக்கனால எனக்கு வந்து நல்லா ஃப்ரீயாக பார்த்து ஓட்ட முடியுது. ஸோ இந்த எட்ஜு கட்டிங் எல்லாமே நல்லா கிளியராக தெரியுது உட்காந்து பார்க்கும்போது. இல்லைனா நான் மோஸ்ட்லி வந்து நிறைய வெஹிக்கிள்ஸ் நான் 5.6ன்றனால சீட்டு வந்து எனக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் ஹைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா வியூ தெரிகிற மாதிரி தான் நான் வச்சுருப்பேன். பட் இந்த வெஹிக்கிளில் வந்து நார்மலாக தான் வச்சுருக்கேன். சீட் நான் பெருசாலாம் ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணல. ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி என் காலுக்கு லெக் ஸ்பேஸ்க்கு ஏற்றாப்புல நான் செட் பண்ணிட்டு ஓட்டிகிட்ருக்கேன். செம்ம கிளியராக தெரியுது ஃபுல் சைடும். அண்ட் 360 கேமரா வேறு இருக்குது. அது இன்னும் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னே சொல்லலாம் இந்த வெஹிக்கிள். இந்த வண்டி வந்து பயங்கர காம்பேக்ட், சிட்டிக்கும் யூஸ் ஆகும், ஆஃப் ரோடுக்கும் யூஸ் ஆகும். நம்ம கூட வந்து இப்போ அசோக் பிரதர் இருக்கார், சேல்ஸ் பர்சன் இந்த தார் ராக்ஸுக்கு ஸ்பெஷலாக நியூலி ஜாயின். ப்ரோ உங்களுக்கு பின்னாடி வர எப்படி இருக்குது ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ்? இதுக்கு முன்னாடி ஒரு தாரில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு கம்ஃபர்ட் எதுவுமே இருந்ததில்லை.
ஸோ இப்போ இதில் உட்காரும் போது லெக் ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இருக்குது. அது ஒரு 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஸோ சிட்டிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய வண்டி மாரியே தெரியாது உங்களுக்கு. ஒரு சின்ன வண்டி ஓட்டுற ஃபீல் தான் இருக்கும். ஆனால் வெளியில் வந்து ரோட் ப்ரெஷர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வண்டி அந்த ரேங்க்லரு, ஸோ அது ஈக்குவல் போகுது அந்த குர்கா அதுமாரி. வண்டி சூப்பராக இருக்குது. நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணலை இவ்வளோ வரைக்கும் வரும். பேனரமிக் சன்ரூஃபே கொடுத்துருவாங்க. தாரில் இது வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணது கிடையாது. புதுசாக வந்திருக்கு. அதாவது நம்ம எங்கன்னா லாங் டிரைவ் கிட்ஸ் எதனா கூப்பிட்டு போனோம்னா கூட கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா இது யங்ஸ்டருக்கு மட்டுமான வெஹிக்கிள் கிடையாது. ஸோ ஃபேமிலி வெஹிக்கிள் தான் இது. ஸோ ஆக்சுவலி சிட்டிக்குள்ளே நாம தான் வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கோம் சென்னையில். ஐ மீன் ரைட் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி இந்த கார்லாம் பார்த்தோன்னா 4 பேர் தான் போக முடியும். ஸோ அது ஃபேமிலி வெஹிக்கிளாக இல்லை. ஆனால் இது வந்து 100% வந்து ஃபேமிலி வெஹிக்கிள் மாதிரி தான். வெளியிலேருந்து பார்க்க தான் வண்டி ரொம்ப பெருசு, உள்ளேருந்து பார்த்தா ரொம்ப சிறுசு. ஸோ இப்போ லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டேன். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் கேமரா ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ எனக்கு லெஃப்ட்டில் வெஹிக்கிள் வருதான்னு சொல்லிட்டு நான் கிளஸ்டர்லேயே பார்த்துக்கலாம். இது வந்து டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள். நம்ம வேணால் ஒரு நாள் அஃபிஷியலாக எடுத்துகிட்டு நான் ஆஃப் ரோட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். தயவு செஞ்சு புக் பண்ணலன்னா சீக்கிரம் புக் பண்ணிடுங்க. இதே மாதிரி பயங்கரமான இன்னொரு வண்டியோட உங்களை திருப்பி சந்திக்கிறேன். அது வரை பாய் பாய் பாய்.